الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لتؤدن الحقوق إلى أهلها يوم القيامة حتى يقال للشاة الجلحاء من الشاة القرناء أو كما قال رسول الله صلى الله عليه وسلم رواه مسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி எங்களுடைய உயிரிடும் மேலான ஹஜ்ரத் முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆண் அஸ்ஹாபுகள் தாபிஊன்கள் தபூ தாபிஈன்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை கடமைகளை அவன் விரும்பக்கூடிய வடிவத்தில் அந்த ரப்புக்காக வேண்டி மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடக்குமாறும் அவன் விலக்கியவைகள் தடுத்தவைகள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள் அவனுக்கு விருப்பமில்லாதவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் தக்வாவுடைய வசியத்தை ஞாபகமுடையவனாக இந்த ஹுதுபாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நேர்மையானவன், நீதி தவறாதவன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கும் அந்த நீதி நேர்மையை ஏவுகிறான், வலியுறுத்துகிறான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அடியார்களை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறான், எப்பொழுது நீங்கள் நேர்மையானவர்களாக நீதியானவர்களாகவே நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொல், செயல், நடைமுறை, வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் தான் ஒரு நேர்மையான மனிதர் என்பதை வாழ்ந்து காட்டினார்கள், நிரூபித்தார்.
அன்னாருடைய சஹாபாக்கள் எவர்களை எங்களுடைய முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், எவர்கள் கியாமத்து வரையிலே எங்களுக்கு தீனுடைய துனியாவுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் முன்மாதிரி, அந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் பல நிகழ்வுகளில் இருந்து ஒவ்வொரு விடயத்திலும் தான் நேர்மையான மனிதன் என்பதை எப்படி நிரூபித்தார் எடுத்துக்காட்டு. உலகத்திலே வந்த நல்லோர்கள் சாலிஹுங்களுடைய பலருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் இருக்கிறது. இஸ்லாம் எப்படி நீதியை நேர்மையை வலியுறுத்துகிறது என்பதை வாயால் பேசியது மாத்திரமில்லாமல் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அதனை எடுத்து காட்டினார், செயல்படுத்தி காட்டினார். அல்லாஹ் நேர்மையை வழங்கும் விடயத்திலே, நீதியின் விடயத்திலே எவ்வளவு கவனிக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸின் அடியார்கள் அவர்களுக்கிடையிலே, மனிதர்கள் அவர்களுக்கிடையிலே நீதி நேர்மையை நிலைநாட்டுவதை அல்லாஹ் எந்த அளவு கவனிக்கிறான் என்பதை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் செயல்படுத்துகின்ற ஒரு நிகழ்வின் மூலம் விளங்கப்படுத்துகிறான். இது எவ்வளவு மிகவும் பயங்கரமானது, மிக முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஅத்துன்னல் ஹுகூக் இலா அஹ்லிஹா யௌமல் கியாம. கியாமத்துடைய நாளிலே ஒவ்வொரு உரிமையாளர்களுக்கும் அவரவர்களுடைய உரிமை நிறைவேற்றி கொடுக்கப்படும். உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் அவரவர்களுடைய உரிமை உரியவர்களிடத்திலிருந்து கிடைக்கவில்லையோ அவர்கள் பயப்பட வேண்டாம். அது சொத்து செல்வங்களாக இருக்கலாம், காணி பூமிகளாக இருக்கலாம், வீடு வாசல்களாக இருக்கலாம், பதவி பட்டங்களாக இருக்கலாம். உங்களுக்கு யார் யாரிடத்திலிருந்து என்ன உரிமைகள் கிடைக்க வேண்டுமோ அவைகள் இந்த உலகத்திலே நீதி நேர்மையாக கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு உரிமை உடையவர்களுக்கும் அவரவர்களுடைய உரிமைகள் கியாமத்துடைய நாளிலே நிறைவேற்றி கொடுக்கப்படும். கியாமத்துடைய நாளிலே நன்மைகளில் இருந்துதான் அது நிறைவேற்றி கொடுக்கப்படும். அங்கு அது மட்டும்தான் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கும். அது எந்த அளவு கவனிக்கப்படுகிறது என்பதை உணர்த்துவதற்கு சொன்னார்கள், ஹத்தா யுகாது லிஷாத்தில் ஜல்ஹா மினஷாத்தில் கர்னா. உலகத்திலே ஒரு ஆடு அதற்கு கொம்பு வழங்கப்பட்டிருக்கவில்லை, இன்னும் ஒரு ஆட்டுக்கு கொம்பு வழங்கப்பட்டிருந்தது. உலகத்திலே கொம்பு உள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை குத்தியது. அந்த ஆட்டுக்கு மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை கிடையாது. அந்த ஆட்டுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. அது இறந்ததன் பின்னால் மண்ணோடு மண்ணாகிவிடக்கூடியது. ஆனாலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய நீதியை நேர்மையை எந்த அளவு நிலைநாட்டுவான் என்றால் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்திலே கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை குத்தி இருந்தால் இது அநியாயம். கியாமத்துடைய நாளிலே அந்த இரண்டு ஆட்டையும் அல்லாஹ் எழுப்புவான். ஆடு கொம்பு வழங்கப்படாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து இது குத்தியதை போல் நீயும் அதனை குத்து என்று அல்லாஹ் சொல்லுவான். அவ்வாறு குத்தப்பட்டதன் பின்னால் இரண்டையும் மண்ணோடு மண்ணாகிவிடு என்று சொல்லு. கேள்வி கணக்கு இல்லாத இப்படியான ஒரு ஆட்டுக்கு அங்கே நீதி வழங்கப்படும் என்றால்
இவர்களுக்கு மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையோ, இவர்களுக்கு சுவர்க்கமும் நரகமுமோ, இவர்களுக்கு கேள்வி கணக்கோ, இவர்களுடைய நன்மை தீமை நிறுக்கப்படுகிறதோ, இவர்களுடைய செயலேடுகள் எழுதப்படுகிறதோ, இவர்களை மறுமைக்காக வேண்டிய படைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மனிதர்களாக எங்களுடைய நிலைமை கியாமத்தில் எப்படி இருக்கும்? இதனால் தான் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, வனதஉல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளிலே ஒவ்வொருவருக்கும் நீதி நேர்மை என்ற அந்த தராசியை நாம் வைத்திருப்போம். அங்கே மனிதர்கள் அவரவர்களுக்கு இடையிலே எப்படி நேர்மையாக நடந்து கொண்டார், தந்தை பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார், நண்பன் நண்பனோடு எப்படி நடந்து கொண்டார், வியாபாரிகள் தொழிலாளர்கள் அவர்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார், ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அவர்களுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் கீழால் உள்ளவர்களோடு தங்களுடைய பதவி பட்டங்களை வைத்துக் கொண்டு எவ்வாறு அவர்களை வழி நடாத்தினார் கவனிக்கப்படும். கியாமத்துடைய நாளிலே நாம் நீதம் என்ற தராசுகளை வைத்து ஒவ்வொருவர்களுடைய அந்த ஒவ்வொன்றையும் நிறுத்தி நாம் உங்களுக்கு நேர்மையை வெளிப்படுத்துவோம். இவர்களுக்கும் எந்த வகையான அநியாயமும் அங்கே நடைபெற மாட்டாது. ஒவ்வொருவர்களுக்கும் அவரவர்களுக்குரிய உரிமைகள் 100க்கு 100 வாங்கி கொடுக்கப்படும். அங்கே நீதம் செலுத்தப்படும். எதுவரையும் ஒரு ஏக்கர் ஒரு பேச்சஸுக்கு செய்த அநியாயம் அல்ல, 1,50,00,000 செய்த அநியாயம் அல்ல, அடுத்தவனுக்கு போக வேண்டிய பட்டம் பதவியை பறித்து தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி பெற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட அநியாயங்கள் அல்ல. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அநியாயங்களை உரிமைகளை எந்த அளவு நாம் வாங்கி கொடுப்போம் என்றால் வஇன் கான மிஸ்கான ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அதைனா பிஹா. உலகத்திலே மனிதர்கள் விற்பனை செய்யக்கூடிய, மனிதர்கள் வாங்கக்கூடிய, மனிதர்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்களிலே மிகவும் சிறிய பொருள் கடுகு மணி. குர்ஆனிலே அல்லாஹ் அதைத்தான் உதாரணம் காட்டுகிறார். நீ அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டி இருந்த அந்த உரிமை அது ஒரு கடுகு மணியின் அளவாக இருந்தாலும் அதையும் அங்கு நாம் கொண்டு வருவோம். அதுவும் எங்களுடைய கணக்கிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கணக்கு புத்தகம் உங்களுக்கு முன்னால் வைக்கப்படும். இவனுடைய இந்த உரிமையை நீ ஏன் வழங்கவில்லை? அங்கே எங்களிடம் கணக்கு விசாரிக்கப்பட மாட்டார். உலகத்திலே எழுதிய உங்களுடைய கணக்கு புத்தகங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட மாட்டாது. வகஃபா பினா ஹாசிபீன், இதோ எங்களுடைய கணக்கு புத்தகங்கள் இருக்கிறது, உங்களுடைய விடயத்திலே படித்து பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையை எப்படியும் நான் நினைத்தபடி வாழ்ந்துவிட்டு போய் நிரந்தரமான மறுமையிலே தப்பலாம் என்று யாரும் நினைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு நேர்மையை வெளிப்படுத்தினார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே வரக்கூடிய ஒரு நிகழ்வு போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடிவிட்டார். மஹ்சூமியா என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த குடும்பத்திலே உள்ள ஒரு பெண் திருடிவிட்டார்.
குர்ஆன் கூறுகிறது வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஹு ஐதியஹுமா, திருடிய ஆண் பெண்ணுடைய கையை வெட்டுங்கள், குறிப்பிட்ட ஒரு தொகையை திருடிவிட்டார். இது ரசூலுடைய காலத்திலே அமல் செய்யப்பட்டது. உயர் குலத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்திலே உள்ள பெண் களவாண்டி விட்டார். அந்த குடும்பத்துக்கு இப்பொழுது பெரிய பிரச்சனை. இந்த பெரிய குடும்பத்திலே உள்ள எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த இந்த பெண்ணுடைய கை இப்படியான ஒரு கேவலமான செயலுக்கு வெட்டப்பட்டு விட்டால் இது குடும்பத்துக்கே கேவலமாகிவிடுமே. எப்படி இந்த குற்றத்தை இல்லாமலாக்கி இதனை ஏதாவது ஒரு முறையை கையாண்டு இல்லாமலாக்கலாம்? இதற்கு யாரை பிடிப்பது? யோசித்தார். இந்த குற்றவாளியை சுத்தவாளியாக்குவதற்கு, இந்த குற்றம் எழுதப்பட்ட ஃபைலை தூக்குவதற்கு யாரை பிடிக்கலாம்? அங்கே ஒரு கருத்து வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒருவர் தான் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, ஹிப்பு ரசூலில்லாஹ். அவர்கள் பேசினால் சில வேளை இதை சாதிக்கலாம். ரசூலுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவர்களை வைத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வெடுப்போம், இந்த குற்ற தண்டனையை இல்லாமலாக்குவோம், இதை அப்படியே மூடி மறைத்து விடுவோம் என்று சொல்லி ஹஜ்ரத் உஸாமாவிடம் வந்து அவர்கள் பேச, ஹஜ்ரத் உஸாமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் பேச ஆரம்பிக்கிறார். யா ரசூலல்லாஹ், இந்த குடும்பத்திலே இப்படி ஒரு தவறு நடந்துவிட்டது. ரசூலுக்கு விளங்குகிறது இவர் அவர்களுக்கு பரிந்து பேச வந்திருக்கிறார். ரசூலுடன் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தையும் அன்பையும் அவர் இப்படியான ஒன்றுக்கு பயன்படுத்த போகிறார். ரசூலுடைய முகம் சிவத்து கொண்டு போகிறது. கேட்டார்கள், உஸாமா, அல்லாஹ்வுடைய குற்றத்தை, அல்லாஹ்வினுடைய அந்த கடமையை, கட்டளையை நிறைவேற்றும் விடயத்திலே அந்த குற்றத்துக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சார்பாக நீர் பரிந்து பேச வந்திருக்கிறீரா? அங்கே ஒரு வாசகத்தை பயன்படுத்தினார். கியாமத்து வரையிலே வரக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும், ஒவ்வொரு தலைவர்மார்களுக்கும், ஒவ்வொரு பட்டதாரிகள், பதவி உள்ளவர்களுக்கும் படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயங்கரமான வசனத்தை சொல்லி தந்தார்கள். சொன்னார்கள், உஸாமா, மஹ்சூமியாவுடைய அந்த பெண்ணை பற்றி பேச வந்திருக்கிறீரே, இந்த இடத்தில் அந்த திருடிய பெண் என்னுடைய மகள் ஃபாத்திமா என்று வைத்துக்கொள், நான் அவருடைய கையை எப்பொழுதும் வெட்டி இருப்பேன். லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மது சரகத் லகதஅது யதஹா. நீ அந்த உயர் குலத்திலே உள்ள பெண் என்று பேச வந்திருக்கிறீரே, இந்த இடத்தில் அந்த பெண் என்னுடைய மகள், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா என்று வைத்துக்கொள், அவள் தான் திருடி இருக்கிறார் என்று வைத்துக்கொள், இப்பொழுது நான் அவளுடைய கையை வெட்டி இருப்பேன். இதற்கு பேர்தான் நேர்மை. இதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிமுகம் செய்கிறார். இதை அவனுடைய அடியார்களில் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹ் வலியுறுத்துகிறான், எதிர்பார்க்கிறான். புகாரி ஷரீஃப் போன்ற கிரந்தங்களிலே வருகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வீட்டுக்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பக்கத்திலே அவர்களுடைய நெருக்கமான நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த பக்கத்தில் ஒரு இடம் இருக்கிறது, அதாவது ஆயிஷாவுக்குரிய இடம் ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் ஹஜ்ரத் உமருடைய அடி மனசிலே ஒரு ஆசை இருந்தது, இந்த இடம் எனக்கு கிடைத்தால் நல்லவே.
ஆனால் அது ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு என்று வைக்கப்பட்டிருந்த இடம். அவர்கள் குத்தப்பட்டு மரண நோயிலே படுத்திருக்கிறார்கள். இந்த ஆசை அவர்களிடையே மிகைக்கிறது. எப்படி நான் அந்த இடத்தை எனக்கு எடுத்துக்கொள்வது? மகன் அப்துல்லாவை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், போய் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் எனக்கு ஒரு இப்படி விருப்பம் இருக்கிறது, அவர்கள் மனப்பூர்வமாக அனுமதி வழங்கினால் அந்த இடத்திலே நான் அடக்கம் செய்யப்படுவதை விரும்புகிறேன், கொஞ்சம் போய் கேட்டு பாருங்கள். போகிறீர், அங்கே போய் உமர் என்றுதான் சொல்ல வேண்டும், என்னுடைய பதவி அமீருல் முஃமினீனே சொல்லக்கூடாது. அமீருல் முஃமினீன் என்ற அந்த பதவியை சொல்லி இதை கேட்கக்கூடாது. ஏன், இது என்னுடைய ஒரு சொந்த விடயம். இதற்கு இந்த பொது பதவியை நான் பயன்படுத்த முடியாது. மகனும் போய் ஹஜ்ரத் ஆயிஷாவிடம் அப்படியே கேட்டார். என்ன இருந்தாலும் இருப்பது தன்னுடைய தந்தையும் தன்னுடைய கணவரும், அவர்களுக்கும் ஆசை என்றாலும் ஹஜ்ரத் உமர் கேட்டுவிட்டார். சொன்னார்கள், எனக்கென்றுதான் நான் இந்த இடத்தை வைத்திருந்தேன், என்றாலும் உமர் கேட்கிறாரா, நான் அவருக்கு வழங்கி விடுகிறேன். வந்து அந்த சந்தோஷமான செய்தி ஹஜ்ரத் உமரிடம் சொல்லப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பவும் சொன்னார்கள், சிலவேளை நான் உயிருடன் இருப்பதினால் நேரடியாக சொல்லிக் கொள்ள முடியாது என்பதனால் அல்லது வெட்கத்தினால் வழங்கி இருக்கலாம், அனுமதி தந்திருக்கலாம். நான் மரணித்ததன் பின்னால் ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுதும் ஒரு தடவை கேளுங்கள், அப்பொழுதும் இதே போன்று அனுமதி வழங்கினால் அந்த இடத்திலே அடக்கம் செய்யுங்கள், அப்படி இல்லை என்றால் முஸ்லிம்களுடைய பொதுவான மையவாடியிலே அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்ல, அப்படியே ஜனாசா சுமந்து கொண்டு போகும் பொழுதும் திரும்பவும் ஹஜ்ரத் ஆயிஷாவிடம் அதே போன்று கேட்கப்பட்டது. உமர் இப்படி அனுமதி கேட்டார். இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், தன்னுடைய ஒரு விருப்பம், தேவை, ஆசையை அடைவதற்கு என்னுடைய பதவியின் பெயரை பயன்படுத்த வேண்டாம். இந்த காணியை எப்படியாவது வாங்க வேண்டும், அல்லது இந்த இடத்தில் ஒரு கடை துண்டை எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே உள்ளவருக்கு இந்த இடத்தில் எப்படியாவது ஒரு இடத்தை எடுத்து கொடுக்க வேண்டும். தாராளமாக முயற்சி செய்யலாம். ஆனாலும் பொது பதவி வழங்கப்பட்டவர்கள் சமூகத்துக்கு சேவை செய்வதற்காக வேண்டி, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி, மனிதர்களுக்கு பிரயோசனத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி என்னென்ன பதவிகள் கிடைத்திருக்கிறதோ இதை தனிப்பட்ட ஒரு விடயத்துக்கு, தன்னுடைய குடும்பத்துடைய ஒரு விடயத்துக்கு பயன்படுத்தினால் கியாமத்திலே விசாரணைக்கு அவர்கள் எடுக்கப்படுவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். கொம்புள்ள ஆட்டையும் கொம்பில்லாத ஆட்டையும் கவனிக்கிறார் என்றால் அதிகாரம் வழங்கப்பட்டவர்களை கவனிக்க மாட்டானா? சஹாபாக்கள் ஒவ்வொன்றையும் இதை பேணினார். தபரானியிலே வருகிறது, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தைக்கு வருகிறார்கள். ஒரு குதிரை அல்லது ஒட்டகம் வாங்குவார். தன்னுடைய அடிமையும் பக்கத்திலே இருக்கிறார். சற்று நேரத்துக்கு பின்னால் ஒருவர் ஒட்டகத்தை அல்லது குதிரை எடுத்துக்கொண்டு வருகிறார். அவரிடம் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், இதனுடைய விலை என்ன, என்ன விலை சொல்லுகிறேன்? அவர் சொன்னார், இதற்கு 300 திர்ஹம் வழங்கிவிடுங்கள். பொதுவான நடைமுறை என்ன, விலை சொன்னால் அதை விட கொஞ்சம் குறைத்து கேட்பது, அப்படி கேட்பதில் தவறும் இல்லை. ஆனால் வளமைக்கு மாற்றமாக ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இதனுடைய விலை என்னுடைய பார்வையிலே 400 இல்லை, கொஞ்சம் 500, இன்னும் கொஞ்சம் யோசித்து விட்டு இதற்கு நான் 800 திர்ஹம் வழங்குகிறேன், எனக்கு விற்கிறியா என்று கேட்டார். ஆச்சரியமா இல்லை?
விற்கக்கூடியவர் 300 சொல்ல, வாங்கக்கூடியவர் 800 என்கிறார். அவர் சொன்னார், ஹதரத் அவர்களே, நான் 300க்கே பொருந்தி விட்டேன், நீங்கள் 800 தந்தால் உங்களுடைய விருப்பம். 800 திர்ஹத்தை கொடுத்து அந்த குதிரையை வாங்கினார். வெளிரங்கத்திலே மடத்தனமா இல்லையா? ஜரீர் இப்னு அப்துல்லாவிடம் அடிமை கேட்கிறார்கள், ஹதரத் இது என்ன? சொன்னார்கள், அவன் அதனுடைய பெருமை தெரியாமல் விலை சொல்லுகிறான், நான் தெரிந்து கொண்டு அவனை ஏமாற்ற முடியாது. எனக்கு என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசங்களில் ஒன்று, வன் முஸஹ அலா குல்லி முஸ்லிம், நீ எப்பொழுதும் எல்லோருக்கும் நலவையே நாட வேண்டும். இதை வேறொரு நடைமுறை உதாரணத்திலே சொல்லுவதாக இருந்தால், வெறுமனே உதாரணம், ஒரு பெண் வருகிறார், ஒரு நகை கடைக்காரரிடம் ஒரு மாலையை அல்லது ஒரு காப்பை எடுத்துக்கொண்டு வந்து சொல்லுகிறார், இதற்கு ஒரு 1 லட்சம் தந்து விடுங்கள். அந்த நகை கடைக்காரருக்கு விளங்குகிறது, இதிலே 5 பவுன் இருக்கிறது, 10 பவுன் இருக்கிறது, 1 லட்சம் அல்ல, இது 15 லட்சம் அல்லது இது 5 லட்சம் பெருமதியான நகை, இவர் 1 லட்சம் கேட்கிறார். இந்த இடத்திலே ஜரீர் இப்னு அப்துல்லாவாகவும் நடக்கலாம், வேறொருவராகவும் நடக்கலாம். அங்கே ஜரீர் இப்னு அப்துல்லாவாக நடப்பதாக இருந்தால், தாயே, சகோதரியே, பெண்ணே, இது 1 லட்சம் அல்ல, இதனுடைய பெருமதி 6 லட்சம் 7 லட்சம், நான் உனக்கு 5 லட்சம் தந்தாலும் அது எனக்கு நஷ்டமாக மாட்டாது, நான் உனக்கு இவ்வளவு தருகிறேன், எடுத்துக் கொள்கிறியா என்று சொன்னால், அதைத்தான் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னார். ஒரு வயோதிப மனிதர் வருகிறார், ஒரு புதிய போனை எடுத்துக்கொண்டு மகன் பொலினில் இருந்து அனுப்பினார். நான் இதை வைத்து என்ன செய்ய, இதற்கு ஒரு 25,000 தந்துவிட்டு எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த போன் கடைக்காரருக்கு விளங்குகிறது, இது 25,000 அல்ல, இது 1.5 லட்சம் பெருமதியான போன், இது 1 லட்சம் பெருமதியான போன். இங்கே ஜரீர் இப்னு அப்துல்லாவாகவும் நடக்கலாம். பெரிய மனிதரே, இது இப்படிப்பட்ட 25,000க்குரியது அல்ல, இதை உங்களுடைய மகனுக்கு அனுப்பிவிடுங்கள், அல்லது நான் இதற்கு இன்ன விலை தந்து எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னால், அங்கே அவர் ஜரீர் இப்னு அப்துல்லாவாக நடந்து கொள்கிறார். இல்லை, கிடைத்த சான்ஸை, வாய்ப்பை விட்டுவிடக் கூடாது, இப்படி எப்பொழுதும் கிடையாது என்று அதனை எடுத்துக்கொண்டால் இவருக்கு பேர் ஏமாற்றுக்காரர், இவருக்கு பேர் நேர்மை இல்லாத வியாபாரி. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன், உண்மையாக நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட வியாபாரிகள், அந்த நேர்மையான தன்னுடைய வியாபாரத்தின் மூலம், நேர்மையான கொடுக்கல் வாங்கலின் மூலம், நேர்மையான அந்த பேச்சுவார்த்தைகளின் மூலம் அவர்கள் பஜாரில் இருந்து கொண்டு கியாமத்திலே நபிமார்களோடு சித்திகீங்களோடு சுவனவாசிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேர்மை என்பதை எல்லோரும் எதிர்பார்க்க முடியாது. அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட நேர்மையாக நடந்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பயமும் மறுமையின் சிந்தனையும். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நல்லோர்கள், சாலிஹூன்கள் நேர்மையை வாழ்ந்து காட்டினார். இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் ஒரு தேன் வியாபாரியாக இருந்தார். மொத்தமான வியாபாரம், பொன் கணக்கிலே விரல் விரலாக தேன் வந்து இறங்கும். ஒரு நாள் பெரிய கோடீஸ்வரராக இருந்தார். திடீரென்று ஒரு சந்தர்ப்பத்திலே முழுமையாக நொஸ்டாகிவிட்டார். ஏன்? ஒரு தடவை பொன் கணக்கிலே விரல் விரலாக தேன் வந்திருக்கிறது, அதிலே ஒரு விரலுக்குள்ளே ஒரு எலி செத்துவிட்டது. அந்த தேன் விரல் நஜீஸாகிவிட்டது. தண்ணீரிலே போன்ற ஏனைய திரவங்களிலே குள்ளத்தை பார்ப்பதில்லை, அது தண்ணீருக்கு மாத்திரமுடைய சட்டம். அந்த எலியை எடுத்து வீசப்பட்டதன் பின்னால் வேலையாட்களிடம் சொன்னார்கள், அந்த விரலை தனியாக்கிவிடு, அதை வீசிவிடு, அதை பயன்படுத்த வேண்டும்.
அங்கே இருந்த வேலையாட்கள் யார் பொறுப்பாக இருந்தானோ அவனுக்கு அது எந்த விரல் என்பது மறந்துவிட்டது. பிறகு என்ன செய்வது? அனைத்தையும் ஒரு இடத்துக்கு ஊத்திவிட்டு திரும்பவும் பிரித்து ஊத்தினால் பெரிய எஃபெக்ட் ஏற்படாது, அதன் மூலம் பெரிய ஒரு தீங்கு உண்டாகாது என்று அவர்கள் சொல்லவில்லை. சொன்னார்கள், என்ன செய்ய? யாரோ ஒருவருக்கோ இருவருக்கோ அந்த விரல் போகத்தான் செய்கிறது. என்னுடைய லாபத்துக்காக வேண்டி சமூகத்துக்கு அநியாயம் செய்ய முடியாது, முழு தேனையும் கொட்டி விடுங்கள் என்றார்கள். கோடிக்கணக்கான பெருமதி, அதாவது எங்களுடைய கணக்கின்படி அந்த சொல்லப்பட்ட அளவிற்கு பல கோடி ரூபாய் பெருமதியான தேன்கள் ஒரு தேனுடைய அந்த கேனிலே உள்ள எலி தெரியாது என்பதற்காக வேண்டிய மக்களுக்கு தீங்கை ஏற்படுத்த முடியாது, எனக்கு ஒரு லாபத்துக்காக வேண்டி என்று முழுசாக கொட்ட சொன்னார்கள். அதன் மூலம் தான் முழுமையாக நஷ்டாகினார். உலகத்திலே நஷ்டம்தான், ஆனால் அதன் மூலம் அவர்கள் சுவர்க்கத்தை சம்பாதித்தார்கள். இது நேர்மை, இதற்கு பெயர் நேர்மை. தஃசீர் குர்துபியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பெரிய மனிதர் இருந்தார். அவருடைய தொழில் என்னவென்றால் வாசித்திலிருந்து பசரா போன்ற பகுதிகளுக்கு கோதுமையை ஏற்றுமதி செய்தார். அவர் வேலையாட்களிடம் பொதுவாக பொருள்களை கொடுக்கும் பொழுது சொல்லுவார், எப்பொழுதும் நீங்கள் பசராவுக்குள் நுழையும் பொழுது பசராவுடைய பஜாரில் மாவுக்கு என்ன விலையோ அதே விலையில் தான் பொருளை கொடுக்க வேண்டும். ஒரு தடவை அவருடைய கோதுமை மாவுகள் இன்னும் ஒரு நாட்டுக்கு பெரிய அளவிலே ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பசராவிலே நுழைந்தவுடன் சில இடைத்தரகர்கள் வந்தார்கள். எல்லா இடங்களிலும் இருப்பார்கள். சொன்னார்கள், அடுத்த வாரம் கோதுமை விலை ஏறப் போகிறது, நிறைய லாபம் அடையலாம், நாங்கள் பொறுப்பாக இருக்கிறோம், அடுத்த வாரம் கழித்து நீங்கள் விற்பனை செய்யுங்கள், டபுள் ட்ரிபிள் மடங்காக லாபம் அடையலாம். அவர்கள் பார்த்தார்கள், முதலாளிக்கு நாம் ஒரு பிரயோசனத்தை தான் ஏற்படுத்த போகிறோம், ஒரு வாரம் பொறுத்துவிட்டு உண்மையிலே அடுத்த வாரம் ஆகும் பொழுதே அந்த மாவின் விலை நன்றாகவே உயர்ந்துவிட்டது. எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு லாபத்துக்கு வித்தார். பசராவிலிருந்து வாசித்திலே உள்ள அந்த தொழிலதிபருக்கு சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நிறைய லாபம் கிடைத்து விட்டது, இந்த அளவு விற்பனை செய்தோம், ஆனாலும் ஒரு வாரம் கழித்து தான் கொடுத்தோம். அவர் கவலைப்பட்டு விட்டு சொன்னார், ஏன் இந்த அநியாயத்தை செய்தீர்கள்? இவ்வளவு காலமும் நேர்மையாக தொழில் செய்து வந்தேன், இவ்வளவு காலமும் மக்களுடைய நலனை கருதி தொழில் செய்து வந்தேன், பரக்கத்தாக வாழ்ந்தேன், ஏன் இந்த பதுக்கல் வியாபாரத்தை செய்வீர்கள்? மக்களுக்கு தேவை இருக்கும் பொழுது பொருளை ஏன் பதுக்கி என்னுடைய லாபத்துக்காக வேண்டி அவ்வாறு செய்வீர்கள்? அதனுடைய ஒரு ரூபாவையும் கொண்டு வர வேண்டாம், பசராவுடைய முழு பஜாரிலும் உள்ள எல்லோருக்கும் சதக்கா செய்துவிட்டு வாருங்கள். இன்று சில வேளை யோசிப்பார்கள், அப்படி நடந்திருக்குமா? சம்பவம் பொய்யோ தெரியாது, அல்லாஹ்வை பயந்தவர்கள் செய்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனிலும் அவர்களுடைய இபாதத்துகளை கவனிப்பதை விட அவர்களுடைய குணங்களிலே உள்ள நேர்மை என்ற தன்மையை ஒவ்வொருவரிலும் கவனிக்கிறார். இதனால் தான் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில பெற்றோர்கள் 60 வருடங்கள் தன்னுடைய பெரிய ஒரு காலம் இபாதத்திலே கழிக்கிறார்கள், வணக்க வழிபாட்டிலே வாழக்கூடிய ஆபீதுகளாக இருக்கிறார்கள் அந்த தாயும் தந்தை. ஆனாலும் தன்னுடைய இறுதி காலத்திலே சொத்துக்களை பிரித்து கொடுக்கும் விடயத்திலே சொத்துக்களை இப்படி இப்படி கொடுத்து விடுங்கள் என்று வசியத்து செய்யும் விடயத்திலே அதிலே யாரோ ஒருவருக்கோ இருவருக்கோ தீங்கிழைத்து விடுகிறார்கள், நீதி நேர்மையை கைவிட்டு விடுகிறார்கள், சொத்தை பங்கு வைக்கும் விடயத்திலே நேர்மை தவறி விடுகிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் நரகத்திலே நுழைகிறார்கள். இப்படியானவைகளை சொன்னால் சிலருக்கு பேசக்கூடியவர்கள் வெறுப்பு வருகிறது.
பேசக்கூடியவர்கள் வெறுக்க வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நான் எப்படி அமல் செய்வது என்று மனிதன் யோசிக்கும். நேர்மை அல்லாஹ் அவ்வளவு கவனிக்கிறான். 60 வருஷ இபாதத்தை பார்க்கவில்லை, கடைசி காலத்திலே நேர்மைக்கு மாற்றமாக சொத்தை பங்கு வைத்தாலே என்பதற்காக வேண்டி அவர் நரகத்திலே நுழைவிக்கப்படுகிறார். இதனால் தான் புகாரி முஸ்லிமிலே வருகிறது, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய இந்த மகனுக்கு நான் இந்த அடிமையை அன்பளிப்பு செய்தேன். என்னுடைய மனைவியின் ஒரே வேண்டுகோள் என்னவென்றால், இதற்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சாட்சியாக்கிவிட்டு வர வேண்டும். அதனால் இவரையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் இதற்கு சாட்சியாக இருங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே நேர்மைக்கு மாற்றமாக நடந்திருக்கிறது. உடனடியாக கேட்டார்கள், அகுல்ல வரதிக உன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் இப்படி ஒவ்வொரு அடிமையை அன்பளிப்பு செய்தீரா? அவர் இல்லை, இவருக்கு மட்டும்தான் என்று சொன்ன பொழுது, நான் இந்த அநியாயத்துக்கு, இந்த நேர்மைக்கு மாற்றமான விடயத்துக்கு நான் சாட்சியாக மாட்டேன் என்றார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அவரவர்களுடைய மனசாட்சி சொல்ல வேண்டும். நான் என்னுடைய பொறுப்பிலே, நான் என்னுடைய சொத்துக்களை பங்கு வைத்ததிலே, நான் என்னுடைய வியாபாரத்திலே, நான் என்னுடைய பதவியிலே நேர்மையானவனாகத்தான் நடந்து கொள்ளுகிறேன் என்று மனசாட்சி ஏற்றுக்கொள்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லோர்களாக, சாலிஹூன்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவார்.